பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பாம்பிற்கு அஞ்சாதவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. இந்தியாவில் மட்டும் பாம்பு கடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதில் குறிப்பாக குழந்தைகள் உட்பட. பாம்புகளில் விஷமுள்ள மற்றும் விஷமற்ற பாம்புகள் என்று 2 வகையான பாம்புகள் இருக்கின்றது. அதனை குறித்து மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இம்மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. தற்பொழுது பாம்பு இனத்தைச் சேர்ந்த சிவப்பு மண்ணுளி பாம்பு குறித்து பல பேர் அறிந்து கொள்ளாமல் அந்த பாம்பை கண்டு நடுங்கி வரக்கூடிய நிலைகள். சிவப்பு மண்ணுளி பாம்பு குறித்து விவரமாக விளக்குகின்றார் மதுரை பாம்பு பிடி வல்லவரான ஸ்னேக் சகா. இப்போ பாம்புண்டாவே மக்களுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதுவும் மெயினாக இந்த மண்ணுளி பாம்பு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கூளைப்பாம்பு, மொன்னைப்பாம்பு, இருதலை மணியன் அப்படி சொல்லப்படுறத ஒரு மண்ணுளி பாம்புக்கு மக்கள் அந்த பாம்பு பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அது ஒரு கொடிய ஒரு விஷமுள்ள பாம்பு. அதாவது பாம்பு கடிச்சாலோ, பாம்போட நீர் நம்ம மேலே பட்டாலோ, நாக்கு நம்ம மேலே பட்டாலோ நம்ம உடம்புல அரிப்பு ஏற்படும், கை காலம் மொன்னே ஆயிரும், ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம காலங்காலம் நம்பிக்கை இருக்கிறோம். அது உண்மைன்னு பார்த்தோம் வச்சுங்களேன், அது கிடையவே கிடையாது. இந்த பாம்பு நான் வெனமஸ் தான், அதாவது விஷமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த பாம்பு நம்ம கடிக்க செய்யாது, ரொம்ப அமைதியாக இருக்கும். விவசாய நண்பன் அப்படின்ட்டு இந்த மண்ணுளி பாம்பு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம விவசாய நிலத்தில் இருக்கிற எலிகள், நம்மளோட உணவுகளை, அதாவது தானியங்களை சேதப்படுத்துகிற எலிகளை அதிகமாக இந்த பாம்பு தான் உட்கொள்ளுது. அதனால் விவசாய நண்பன் சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த பாம்பு இருதலை மணியன், 2 தலை இருக்குது. ஒரு தலை ஒரு பக்கம் போகும், இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் பின் சைடாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. இந்த பாம்புக்கு ஒரு தலை தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வால் மொன்னையாக இருக்கிறனால அது தலைமையே காணப்படுது. ஸோ இந்த பாம்புக்கு ஒரு தலை தான் இருக்குது. அதுபோக இந்த பாம்பு சில பேர்லாம் இது புழுப்பாம்பு, இது பாம்பு வகை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லை. என்னடா இது பாம்பு இனத்தை சேர்ந்தது தான். அது என்னடா மண்புழு பார்த்தீங்கன்னா, மண்புழு மாதிரியே பார்க்க இருக்கும் குட்டியாக இருக்கும்போது. ஆனால் பெருசாகும் போது அது பாம்பு வகை சேர்ந்தது. அது பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது மண்ணுளி பாம்பு தான். அதுபோக இந்த பாம்புகள் அதிகமாக மண்ணுக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். இந்த பாம்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமே ரொம்பியும் மண் வளம் ரொம்ப செழிப்பாக தான் இருக்கும். அதனால தான் விவசாய நண்பன் சொல்லப்படுது. இன்னொன்று, அந்த பாம்பு நிறைய பேர் இந்த பாம்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு இது கோடிக்கணக்கு விளப்புற பாம்பு, மெடிசனுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு ஏகப்பட்டவர் இந்த பாம்பு பிடிச்சி அது பிரச்சனைக்கு ஆளாயிருக்காங்க. அதுவும் இந்த பாம்பு கோடிக்கணக்கில் விலை போகிற பாம்பே கிடையாது. தயவுசெய்து இந்த பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பிடிச்சி வைக்காதீங்க. அந்த பாம்பு அடிச்சும் கொள்ளாதீங்க. இது விவசாய நண்பன் தான் இந்த மண்ணுளி பாம்பு. அதுபோக இந்த பாம்புக்கு இன்னொன்னா இரவு நேரத்தில் அதிகமாக நம்ம வீட்டிற்கு வரும். சில நேரங்களில் இறை கிடைக்காம, அதாவது எலித்தவளை இறை கிடைக்காம நம்ம வீட்டில் இருக்கிற கோழிகள் இருக்கு பாருங்களேன், இந்த கோழியெல்லாம் சில நேரத்தில் விழுங்குற மாதிரியாக நான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கோழி முட்டையும் இந்த பாம்பு விழுங்கும். ஸோ ஆனால் அந்த பாம்பு பார்த்து தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க. இது விஷம் இல்லாத பாம்பு தான். இந்த பாம்பு கடித்தாலோ, நீர் நம்மளை பட்டாலோ, நாக்கு நம்மளை பட்டாலோ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. விவசாய நண்பன் அந்த விஷம் இல்லாத பாம்பு மண்ணுளி பாம்பு தான் அது. ஆமாம், நம்ம பகுதியில் அனைத்து பகுதியிலையும் இந்த பாம்புகள் அதிகமாக காணப்படுது. என்னடா இப்போ சில நேரங்களில் இந்த பாம்புகள் அதிகமாக வெளியே வர்றது கிடையாது. ஏன்னா வறட்சியான நேரத்தில் பாம்புகள் அதிகமாக வெளியே வராது. இன்னொன்று அப்படின்னா, நிறைய இடங்கள் விவசாய நிலம் அதிகமாக அழியப்படுது. அப்புறம் கண்மாய் பகுதியில் அழியப்படுது. பார்த்திங்களா, இது அழியிறதுனால இந்த பாம்புகள் வாழ்வதால் குறைவாக ஏற்படுது. ஸோ அதனால் இந்த பாம்பை பார்த்தீங்க அப்படின்னா யாரும் அடித்து கொள்ளாதீங்க. பாம்புக்கு ஆங்கில பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஷான்போ அப்படின்னு பேர். தமிழ் பேர் சிவப்பு மண்ணுளி பாம்பு. ஆங்கில பேர் ரெட் ஷான்போ அப்படின்ட்டு இந்த பாம்புக்கு பெயர். அதுபோக இந்த பாம்புகள் குட்டியாக இருக்கும்போது வாழுப்பகுதியில் கருப்பு கலரில் கோடு இருக்கும், ரொம்ப சிறிதாக இருக்கும். இந்த பாம்பு வளர்ச்சி அடைய இந்த கருப்பு கோடு மறைஞ்சு ஃபுல் நிறத்தில் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் காணப்படும். ஒரு டார்க் கலரில் இந்த பாம்பு பாம்பு அதிகமாக இரவு நேரத்தில் நடமாடும். இந்த பாம்பு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. ஆனால் 2 பக்கம் மூவ் ஆகும். ஆனால் அது தலை கிடையாது, 2 பக்கமும் மூவ் ஆகும். அதாவது ஒரு பக்கம் மண்குள் நுழைஞ்சு போதும் வச்சுங்களேன் தலை, திரும்பி ரிவர்ஸ் வர்றதுக்கு வால் பகுதியை பயன்படுத்தும். வால் வழியாக வெளியே இந்த பாம்புகள் செல்லும். இதுதான்.